ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் அவனோட அம்மாவுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கிறான். நம்ம தாத்தா கிட்ட இருந்து திருடின சீக்ரெட் ஃபண்ட் எல்லாத்தையுமே அவன் அம்மாவுக்கு தெரியாமே இவன் ரகசியமாக வேற ஒரு இடத்துக்கு மாத்துறான். அது மட்டும் இல்லாமல் அதே கம்பெனியில் இவன் நிறைய ஷேரையும் வாங்குறான். ஏன்னா அப்போ தான் அந்த கம்பெனியில் இவன் ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜாங் தாத்தாவோட சீக்ரெட் ஃபண்டை யூஸ் பண்ணி இன்னும் அந்த கம்பெனியில் நிறைய ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்களோட கம்பெனிலேயே அவங்க நிறைய ஷேர்ஸை வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறது சட்டப்படி தப்பு. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது லீகலாக ப்ரூஃப் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா அவனை கண்டிப்பாக நம்ம ஜெயிலில் தள்ளிடலாம். அது மட்டும் இல்லாமல் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவர் மேலே இந்த நிதி மோசடி வழக்கு போட்டாங்கல்ல, அந்த ஜாங் தான் அதை ஏற்பாடு பண்ணி போட்டிருப்பான். ஸோ இந்த தப்பு எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஜாங் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு பென்ட்ரைவ்ல ஆதாரம் இருக்கு. அப்படியா, அந்த ஆதாரம்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இவங்களும் ஷாக்கிங்கோட கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான், ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் தான். ஸோ இப்போ தான் நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் இருக்கால, அவளோட உண்மையான ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவள் வரும்போது ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்திருப்பாள்ல, அந்த பென்ட்ரைவ்ல தான் அந்த நிதி மோசடி கேஸை பற்றின எவிடன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் போல. ஆக்சுவலாக அதில் நம்ம ஹாங்குக்கு எதிரான சில எவிடன்ஸ்லாம் இருக்கும் போல, அதனால தான் அவள் அதை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அதில் நம்ம ஜாங்குக்கு எதிரான அந்த நிதி மோசடி கேஸை பற்றின சில எவிடன்ஸ்லாம் இருந்திருக்கும் போல. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட்கே தெரியாமல் தூக்கிட்டு வந்திருக்கா. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த ஹஸ்பண்ட் மறுபடியும் வந்துட்டு அந்த பென்ட்ரைவை கேட்டிருப்பான் போல. இவளும் அதை கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம ஹாங் மேலே அவன் தேவையில்லாமல் வேறு ஏதோ கேஸ்லாம் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால ஸோ இவ்வளோ அவன் கேட்ட மாதிரி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கார் டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டான். நான் உன்னை கையோட இங்கேருந்து கூட்டு போக போகிறேன், நீ மறுபடியும் அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவளை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தங்க அங்கே காரோட விண்டோலேயே கல் எடுத்து அடிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹாங்கு. அவனுக்கு சைக்கிளே ஓட தெரியாது. பட் இவளை காப்பாற்றுறதுக்காக இப்போ அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படியே அவளை காப்பாற்றுறதுக்காக இவனும் ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது அங்க ரயில்வே கேட் வேற போட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாங் அவங்க எல்லார் கூடயும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்துல அவனால முடியல. இவனுங்கெல்லாம் போட்டு அவனை பயங்கரமா அடிச்சிடறாங்க. அப்படியே பயங்கரமா ரத்தம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. சோ நம்ம ஹாங்க எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இல்ல, என்னால மறுபடியும் அவளை விட்டு கொடுக்க முடியாது, நான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அந்த ரத்த வெள்ளத்திலே எந்திரிச்சு அவங்க கூட பாக்ஸிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் அதுக்காக ட்ரைனிங்லாம் கூட எடுத்திருப்பான். சோ அதனாலதான் பயங்கரமா பாக்ஸிங் எல்லாம் போடுறான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கடைசியாக அவனை போட்டு அடிச்சிடறாங்க நல்லாவே. அதுக்கப்புறம் அங்கே சில ஆட்கள்லாம் வர மாதிரி தெரியுது. உடனே அவங்களுக்கு பயந்துட்டு அவனுங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறானுங்க. இந்த நேரத்தில் ஹாங் முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவளோட ஒய்ஃப் தான் அப்படியே ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி பதற்றமா அவனை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் இவ முழுக்க நம்ம ஜாங்கோட டீமுக்கு எதிராக மாறி இருப்பான். அதனால தான் இதுக்கப்புறம் நம்ம ஜாங்குக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பென்ட்ரைவில் இருக்க ஆதாரம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துருப்பா. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அவளோட கம்பெனியில் வேலையை பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுற மாதிரி வரும்போது அப்படியே அவனை அவாய்ட் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு வேக வேகமாக லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறான். அந்த நேரத்தில் அவளே யோசிச்சு பார்க்குறா, ஆமா நான் எதுக்காக இப்போ இவனை பயந்து ஓடணும், அதுவும் இல்லாமல் எதுக்காக இவனை மறுபடியும் வேலையில் வச்சிருக்காங்க, தூக்க வேண்டியதானே, என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட எதிரி, அதனால நான் இவனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, ஆமா ஏன் எப்போ பாரு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நீ எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்க, அப்படியே பார்க்குற பார்வை அப்படியே பேசுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னை வேணும்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஹைன் நீ இதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸை தான் லவ் பண்ணிட்டு இருந்த, அதனால தான் இப்போ பழசெல்லாம் மறந்து போனதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஒன்னையே அறியாம நீ என்ன லவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஓ அப்படியா சரி, அப்படின்னா ஏன் மறுபடியும் என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதை உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனா, இங்க பாரு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், என் கண்ணில் முழிச்சிடாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கோவமா போகும்போது அவளோட ஹேண்ட்பேக் வேற அங்கே ஒரு இடத்துல மாட்டிக்குமா. உடனே அதை பின்னாடி திரும்பி பார்க்காம நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா, உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு, விட்ரா ஹேண்ட்பேக் விட்ரா அப்படின்ற மாதிரி இவ பாட்டுக்கு பின்னாடி பார்க்காமே கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அதை எடுத்து விடுவானா. அப்பதான் அவளே திரும்பி பார்த்து கண்டுபிடிக்கிறா, ஓ அப்படின்னா இது மாட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்பு அங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த பார்சல் இருக்கு. அதான் ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாள்ல, அப்ப அந்த இடத்துல இவ அவளோட ஞாபகத்துல இருக்கும்போது ஒரு டைரியை எழுதி அதை கூட ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாள்ல. பட் நம்ம ஜாங் அதை கண்டுபிடிச்சு நெருப்புல போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்க கண்டுபிடிச்சு அதை இங்க பார்சல் அனுப்பியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த புக்கு தான் இப்போ அந்த பார்சலுக்குள்ள இருக்கு. இதை இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிரேஸ் வேற ஓடி வந்து, ஐயோ ஹைன் என் செல்லம் எப்படியோ நல்லா இருக்கே, நீ உனக்கு பழசெல்லாம் மறந்து போயிருந்தாலும் இந்த ஆன்டி கிரேஸை உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்ல, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸா பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ கொஞ்சம் நட்பு கொண்டாட வரும்போது, தள்ளி நில்ல நீ ஃபர்ஸ்ட், நீ யாரு, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல, இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூடலாம் நான் பழகி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிடுறா. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்வேரியத்துக்கு அவளை இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த
இன்விடேஷன் மெசேஜ் வரும்போது இதே மாதிரி இவளும் அந்த அக்வேரியத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி புக் பண்ண மாதிரி சில மெசேஜஸ் எல்லாமே இருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்குலாம் போயிருக்கும் போல, அதான் அந்த இடத்துக்கு நான் புக் பண்ண மாதிரி சில மெசேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அந்த அக்வேரியத்துக்கு போறா. அப்பதான் நமக்கே தெரியுது இவளை யார் இந்த இடத்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த ப்ரொஜெக்டர் மூலமா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தா அப்படின்றது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கே நம்ப முடியல. கண்டிப்பா இவன் ஒரு கெட்டவனா இருக்க முடியாது, அவ்வளோ கெட்டவனா இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் எப்படி இந்த மாதிரி விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா நான் இவனை மனசார தான் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் ஒரு பக்கம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தங்க வந்து ஒரு பொக்கையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அவளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்க வரும்போது அவனுக்கு ஒரு பொக்கையை கொடுக்கறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பா. பட் இப்போ அவளுக்கு மெமரிஸ் எல்லாம் மறந்துருச்சுல்ல, அதனால அந்த பொக்கையெல்லாம் பார்க்கும்போது அவளாலே நம்ப முடியல. இதுக்கு வாய்ப்பே இருக்காது, நான்லாம் உனக்கு இந்த பொக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேன், இது எல்லாமே பண்றது நீ தானே ஏதோ பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான், ஆமா கண்டிப்பா நீ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், நீ என்ன உண்மையா லவ் பண்ணலைனா, ஆனா நீ என்ன உண்மையா லவ் பண்ண, அதனால தான் இந்த மாதிரி எனக்கு பொக்கையெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்க, உனக்கு புரியுதா இல்லையா ஹைன், நம்ம 2 பேரும் உண்மையாவே ரொம்ப க்ளோஸா இருந்தோம், நீ என்ன ரொம்பவே லவ் பண்ண, ஆனா அந்த ஜாங் வந்து உன்கிட்ட என்னென்ன சொன்னான்னு தெரியல, நீ அதை கேட்டுட்டு இப்போ என்ன வெறுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கையில பாத்தீங்கன்னா ஒரு காயம் இருக்கும். அதான் ஜெர்மனில நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த கார் கண்ணாடியை வெறும் கையில உடைச்சிருப்பான்ல, அந்த காயத்தை வந்து நம்ம ஹீரோயின் இங்க பாக்குறா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஜாங் சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த கார் கண்ணாடியை உடச்சி என்னோட கையெல்லாம் இப்படி காயப்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவன் தான் அந்த கண்ணாடியை உடைச்சான். ஸோ அவனுக்கு அந்த காயம் இருந்துச்சு, ஆனா இவனுக்கும் எப்படி அதே இடத்துல காயம் இருக்கு, ஒருவேளை இவன் தான் என்ன காப்பாத்திருப்பானா, அப்படின்னா ஜாங் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவ அதே சந்தேகத்தோட வீட்டுக்கு போறா. ஸோ அங்க போய் பார்த்தா நம்ம ஜாங் வந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மறுபடியும் சரக்கு ஊற்றி எடுத்துட்டு வரதுக்காக அவங்க இருந்து எழுந்து போகும்போது அவனோட டேப் அங்க இருக்கும். ஸோ அந்த டேபை எடுத்து இவன் நோண்டிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்காக இவனோட அம்மா தானே அந்த மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் கூட இவன் சேவ் பண்ணி வச்சுட்டு இவனோட அம்மாவே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த வீடியோலாம் அதுல இருக்கு. ஸோ கரெக்டாக அதை இவ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் வேற வர மாதிரி தெரியுதா, உடனே அதை எதுவுமே தெரியாத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிடறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாங் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், ஹைன் எனக்கு இந்த கொரியாவில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிடலாமா, அமெரிக்காலாம் போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு இங்க இருக்கு தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஜாங்கோட கையை பார்க்குறா. அவன் அன்னைக்கு ஃபேக்கா கையில பேண்டேஜஸ் எல்லாம் ஒட்டிருந்தான்ல. ஸோ இப்போ அந்த இடத்துல காயம் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த ஜாங் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானா, என்ன உண்மையா லவ் பண்ணது என்னவா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ ஒரு சந்தேகத்தோட போறா. ஸோ இதே குழப்பத்தில் இருந்தவ ஃபர்ஸ்ட் நம்ம எதா இருந்தாலும் என்ஓ கிட்ட பேசணும், அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம என்ஓக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம என்ஓவையும் கூப்பிடுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஜெர்மனில இருந்து வந்து அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்க்கறா. ஸோ அதுல இவ எழுதி வச்ச அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவளாலே நம்ப முடியல. ஏன்னா அதுல நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவ எல்லாமே எழுதியிருப்பா. நம்ம என்ஓவை எப்படி லவ் பண்ணா, அதுக்கப்புறம் எப்படி அவங்க நடுவில் பிரிஞ்சாங்க, மறுபடியும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சு பார்க்கும்போது தான் இவளுக்கே தெரியுது, அப்படின்னா நான் உண்மையாவே என்ஓவை தான் லவ் பண்ணியிருக்கானா, அவன் எனக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான், என்னை எப்படிலாம் லவ் பண்ணியிருக்கான், எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ அதை படிச்சுட்டு இருக்கும்போதே அழுக ஆரம்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல எப்படி அந்த கம்பெனில ஒன்று சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பேசி அவங்களோட லவ் டெவலப் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே அவ படிச்சுட்டு பயங்கரமா அழுதுகிட்டே அப்படியே கார் எடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. இப்படி இவ கார் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போற விஷயம் நம்ம ஜாங்குக்கும் தெரியுது. ஏன்னா அவ போற அந்த கார்ல ஜிபிஎஸ் பொருத்திருக்கான் போல, அதனால அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறானா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கடத்துல ஹீரோவை மீட் பண்ணிடுறா ஒரு ரோட்ல. 2 பேரும் கரெக்டா மீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஒரு வண்டி போகும். அது போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவளை ஆளையே காணோம், எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பயங்கர குழப்பமா இருக்குது. அதனால அவளை தேடி போறதுக்காக இவனும் ரோட்டை தாண்டி போகும்போது இவனை யாரோ ஒருத்தங்க அப்படியே காரை விட்டு அடிச்சு தூக்கிடுறாங்க. இவனும் அப்படியே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்துல போய் கீழே விழறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜாங் ஹீரோயினை ஜெர்மனில பாத்துட்டு இருந்திருப்பான்ல, அந்த நேரத்துல அவங்கள வாட்ச் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஏற்பாடு பண்ண சில ஆளுங்கெல்லாம் அவங்கள வேவ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அந்த இடத்துல என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹைனுக்கு பழைய ஞாபகம்லாம் என்னதான் மறந்து போயிருந்தாலும் நம்ம ஜாங் வந்து அவ கூட க்ளோஸா பழகிற மாதிரி தெரியும் போது அவ வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜாங் வரும்போது அதை வந்து ஹைன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. இல்ல நான் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை உதாசனப்படுத்திட்டே தான் இருந்தா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருந்தா கூட ஜாங் மேல அவளுக்கு மறுபடியும் லவ்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவனை யாரா விட்டு ஏத்துனது கண்டிப்பா ஜாங்கா தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் கடைசியா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. பார்த்தா அது நம்ம ஜாங்கே கிடையாது, அது நம்ம ஜாங் ஏற்பாடு பண்ண ஒரு ஆளா இருப்பான் போல. ஸோ அவனை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு
கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே ரொம்ப சீரியஸான நிலைமையில அவன் போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது கூட அவனுக்கு நம்ம ஹீரோயினோட ஞாபகமாக தான் இருக்குது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, அவ கடைசியா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. சோ அவளை யாரோ ஒருத்தங்க கடத்தி கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்களோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இவங்க படபடப்பா வரதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் சொல்றாரு, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், உங்க பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இப்போ நல்லாவே இருக்காரு. ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கும் அதை கேட்கும் போது தான் கொஞ்சம் தைரியமே வருது. அப்படியே போயிட்டு அங்க பெட்ல பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவே காணோம். என்னடா இது, இப்பதான் ஆப்ரேஷனே பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவ தன்னோட வீட்டுல தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவளை யாரோ ஒருத்தங்க கடத்தி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒருத்தனை மண்டையிலே அடிக்கிறா. சோ இப்போ வந்துட்டு அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நம்ம ஜாங் ஒரு இடத்துல நிப்பான். அதுவும் கையில கண்ணை வேற வச்சுட்டு நிக்கிறான். சோ இந்த இடத்துல தான் நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பஸ் கிராஸ் ஆயிருக்கும், அப்புறம் காணாம போயிருப்பாள்ல. அந்த நேரத்துல நம்ம ஜாங்கோட ஆளுங்க இவளை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹைன் வந்துட்டு ஜாங் கிட்ட மாட்டிக்கிட்டால இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல நம்ம ஜாங்கோட கையில வேற ஒரு ஷார்ட் கன் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹைனும் பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவன் பயங்கர கோவத்தோட கேட்டுட்டு இருக்கான். அம்மா நீ எதுக்காக அந்த என்ஓ பார்க்க போன அப்படின்னு கேட்கும்போது உடனே இவ்வளவு அப்படின்னா நீ தான் என்ன கடத்திட்டு வந்தியா அவனை பார்க்க விடாம? ஆமா நான் தான் கடத்திட்டு வந்தேன். ஏன்னா அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா, அவன் கிட்ட போய் நீ மறுபடியும் ஏமாந்து கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் கடத்திட்டு வந்தேன். அம்மா நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் அவனை பார்க்க போன சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் விடாம கேட்டுட்டே இருக்கும்போது இவ்வளவு ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிடுறா. ஆக்சுவலா ஜெர்மனில இருந்து ஒரு டைரி வந்துச்சு, அங்க இருந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க தான் கொடுத்து விட்டாங்க. அதுல நான் அந்த என்ஓ மேல அதிகமா பாசம் வச்சிருக்க மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தேன். அதுவும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்துச்சு. நான் அதை ஸ்டார்டிங்ல நம்பவே இல்லை. அந்த என்ஓ தான் என்னை ஏமாத்துறதுக்காக அப்படி என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி எனக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி மறுபடியும் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காக தான் நான் அவனை பார்க்க போனேன், மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் கிட்ட அப்படியே போய் சொல்லிடுறா. ஏன்னா அவன் இப்படி கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போதே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா இவன் வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. இவ சொன்னதை நம்ம ஜாங்கும் நம்பிடுறான். ஓ அப்படியா, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ வந்துட்டு அவனை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்கே இருந்தோம்னா அந்த என்ஓ வந்து நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான், அதனால நம்ம சீக்கிரமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் தலையாட்டிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம என்ஓட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அப்படியே சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். லாஸ்டா நம்ம ஹைனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஜாங்கோட ஆளுங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவே வந்துட்டான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தப்பிச்சு இங்க தான் வந்திருக்கான் போல. எதுக்காகனா நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவன் இந்த நிலைமையில வந்து நிக்கிறத பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கே ஒன்றும் மனசு கேட்கல. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, அதான் ஹைனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி என்கிட்ட பார்த்துக்க சொன்னல, நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்டா நீ வந்த அப்படின்னு சொல்லும்போது டேய் இல்ல எனக்கு என்னமோ தப்பா படுது, உடனே வா நம்ம ஹைன் இருக்க இடத்துக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஜாங்கோட அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம ஜாங் தான் வந்துட்டு ஹைனை கடத்திட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக நம்ம ஜாங் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் அவனை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து வேட்டைக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அங்க கூட ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஜாங் வந்துட்டு ஹைனை கூட்டு போய் வச்சிருக்கான் போல. அதனால தான் இப்போ அதே இடத்துக்கு நம்ம ஜாங்கோட அம்மாவும் போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் கூட தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோயின் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ அவங்களும் உள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் மெயின் கேட் வழியா அவங்களால போக முடியாது, ஏன்னா அங்க செக்கிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகேடா நீ இங்கே இரு, நான் வேற ஏதாவது வழியில உள்ள போயிட்டு ஹைனை கூட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். அவனோட ஃப்ரெண்டுக்குன்னா ஒன்றும் புரியல. ஐயோ இந்த என்ஓக்கு என்னாச்சு, ஏன் இவனோட உடம்பு இருக்கிற நிலைமையில இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பனியில நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து பயங்கரமா உடம்புலாம் வேற வலிக்குது போல. இப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஆளுங்க கிட்டலாம் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு நாயை பார்க்கறான். ஸோ இந்த டாகோட ஓனர் கூட இங்க வேலை பார்க்கறாருல, அவர் கூட நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியும். அதனால இப்போ இந்த டாகை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஞாபகம் தான் வருது. உடனே அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பின்னாடி ஒரு வழி இருக்கு, அதுக்கான சாவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியையும் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஜாங்க பார்க்கறதுக்காக அவனோட அம்மா வந்திருக்காங்கல்ல. இப்போ வந்து அவங்ககிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஹே ஜாங் நீ முன்னே சொன்னல இதுக்கப்புறம் அவனோட வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ சொன்ன மாதிரியே நான் இருந்துடுறேன், உன் வழியில இதுக்கப்புறம் நான் குறுக்க வரவே மாட்டேன். ஆனா அந்த சேர்மேன் கிட்ட இருந்து நம்ம சீக்ரெட் ஃபண்ட் எடுத்தோம்ல அந்த பணத்தையும் அதுக்கப்புறம் சேர்மேன் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்காக நான் ஒரு மயக்க மருந்து கொடுத்தேன்ல, அதை கூட நீ வீடியோவை கேப்சர் பண்ணி வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்க. ஸோ அந்த வீடியோ எவிடன்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அப்படியே பக்கமா வந்து பேசிட்டு இருக்கான். என்னம்மா நான் உங்களை மாட்டி விட்டுருவேன்னு பயமா இருக்குதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உங்களை அப்படி மாட்டி விட்டுறதா இருந்துச்சுன்னா எப்பவோ மாட்டி விட்டுருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி கடலுக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும், அதனால நம்ம ஹீரோயினோட பிரதரும் இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்டை ஏற்படுத்தினது இவனோட அம்மா தான். அதாவது நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளோட பிரதர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்ல போயிருப்பாங்க. அந்த போட்டை வந்து இவங்க தான் ஓட்ட போட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கடல்ல போயிட்டு இருக்கும்போது பாதியிலே 2 பேரும் மூழ்கி இருக்காங்க போல. சோ அதுல நம்ம ஹீரோயினை வந்துட்டு எப்படியோ ஹீரோ காப்பாத்திருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட பிரதரை காப்பாற்ற முடியல, அவன் வந்துட்டு இறந்துட்டான். சோ இந்த மாதிரி அவனோட அம்மா பண்ண எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா இவன் அங்க இருக்கும்போது பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஓரமா அங்க நிக்கிறத பார்த்துட்டு இவனோட அம்மாவும் தனியா வந்து பேசுறாங்க யாருக்குமே தெரியாம. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஆசிரமத்துக்கு போடா, நீ இங்க இருந்தீங்கன்னா யாராவது சந்தேகப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க பண்ணது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த டேமேஜ் ஆன போட்ல வேணுனே அவங்க 2 பேரும் அனுப்பி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தானே பிளான் போட்டீங்க. ஆமாடா, அவங்க எல்லாருமே போட்டு தள்ளினா தான் எனக்கு அந்த பெரியவரோட சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னா சீக்கிரமா எல்லாருமே போட்டு தள்ளிட்டு என்கிட்ட வாங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நம்ம ஜாங் ஞாபகத்தில் தான் வச்சிருக்கான். இப்போ அதை பத்தி இவனோட அம்மா கிட்டே சொல்லி, பாத்தீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் நினைச்சிருந்தா உங்களை மாட்டி விட்டுருக்கலாம், ஆனா நான் இப்போ வரைக்கும் அதை பண்ணாம தான் இருக்கேன், அதனால நான் உங்களை மாட்டி விடுவேன் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நீங்க சேர்மேனை கொலை பண்ணீங்கல்ல, அந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே. அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜை நான் என்னோட டேப்ல தான் வச்சிருக்கேன், அது டிராயர்ல இருக்கு, நீங்க போய் வேணா எடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதையும் சொல்லிடுறான். சரி ஓகே, அப்படின்னா அந்த சேர்மேனோட சீக்ரெட் ஃபண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தோம்ல, அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த எவிடன்ஸ் மட்டும் தானே, அதை மட்டும் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவ்வளோ நேரமா இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே அங்க ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி இவ ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கிறத ஜாங்கோட அம்மாவும் பாத்துறாங்க. பட் அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா யாரோ ஒருத்தங்க அங்க நிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்து போய் பார்க்க ட்ரை பண்றாங்க. அப்போ சடனா பவர் வேற கட் ஆகுது. ஸோ ஆக்சுவலா இந்த வேலையை பண்ணது நம்ம ஹீரோ தான். உள்ள வந்து இப்போ நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஸோ ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஜாங்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட ஷார்ட் கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அப்படியே இந்த இடத்துக்குள்ள ஓடிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கட்டத்தில் எதிர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம ஹீரோயினை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் நல்லவன், நம்ம ஜாங் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வேற எதுவுமே பேசாம தைரியமா இப்போ அவன் கூட போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது நம்ம ஜாங்கும் அதை பாத்துறான். அவளுக்கு மெமரிஸ் எல்லாம் மறந்து போனதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அவன் பின்னாடியே போறா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா செம்ம கோவத்தோட அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கிறத பார்க்கும்போது அவளும் கேட்கறா, டே உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையா வந்துடுறேன், நீ உடனே ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியே போ, இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டு போ, அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், நீ அவன் மூலமா வண்டியில ஏறி இங்கிருந்து கிளம்பிடு, நான் பொறுமையா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் என்னால முடியாது, நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இங்க வரைக்கும் வந்திருக்க, நான் உன் கூட தான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் நம்ம ஹீரோ விட்டு போற மாதிரியே இல்ல. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள இந்த மாதிரி ஹீரோயினை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள நிறைய பேரை கூட்டு வந்துட்டான். ஸோ அதனால இப்போ இந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போயிருக்காங்க. ஆனா அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியல. ஸோ இப்படி இவங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரோட்ல ஒரு வண்டி வரதை பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள இருந்து இறங்கி வருது நம்ம ஜாங். அப்படியே காரை விட்டு கீழே இறங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ணோம், நீ எதுக்காக இப்போ அவன் பின்னாடி போயிட்டு இருக்க, ஒழுங்கா என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் தனியா போய் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு ஜாங், எனக்கு நல்லா தெரியும் பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், பட் இருந்தாலும் என்னோட ஆள் மனசுல நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்மூவ் தான் பிடிச்சிருக்கு, எங்க 2 பேரையும் வாழ விடு, நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாளா. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் சைக்கோ மாதிரி ஆயிடுறான். இப்ப மட்டும் நீ அவனை விட்டுட்டு வரல நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை ஏந்தி நிற்கும் போது கரெக்டா எப்படியோ போலீஸ் எல்லாம் அந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்படியே ஃபுல் ஃபோர்ஸுமே வந்துடுறாங்க, கார்ல ஹெலிகாப்டர்ல எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. பட் அவங்கள பார்த்து கூட இவன் அசர்ற மாதிரியே தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை எய்ம் பண்ண மாதிரியே நின்றுட்டு இருக்கான். இங்க பாரு ஜாங், நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கொன்னாலும் இங்கிருந்து உயிரோட போக முடியாது, சுத்தி பாரு எல்லா இடத்துலயுமே போலீஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருக்கான். இந்த நேரத்துல என்ன ஆனாலும் சரி என்னோட லவ் மட்டும் விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அதை எப்படியும் நம்ம ஹீரோ தடுத்து அவனோட முதுகுல வாங்கிடுறான். இவன் இந்த மாதிரி ஷூட் பண்ண அடுத்த நொடியே அங்க இருக்க எல்லா போலீஸ் ஃபோர்ஸுமே நம்ம ஜாங்க விடாம பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான், நம்ம ஜாங்கோட கதை இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்துல கீழே விழுறான். அவனுக்கும் என்னாச்சுன்னே தெரியல. ஹீரோயின் வேற அவனை நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா. நீ என்ன காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செமையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க ஆம்புலன்ஸும் வருது. நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது கூட நீ என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் அழுதுகிட்டே அவன் கையை பிடிக்கிறா. இல்லடா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை ஆபரேஷன் பண்றதுக்கும் கூட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மெமரி ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினும் ஆபரேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஏய் நீ எங்கேயும் போகாத, என் பக்கத்திலே இரு, ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை
தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள்ல, அது எல்லாமே இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. நான் உண்மையாவே இவனை தான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த விஷயம் ஏன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. இந்த சேம் டைம்ல நம்ம ஜாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் தன்னோட பையன் இறந்து போன விஷயம் எதுவுமே தெரியாது. இந்த நேரத்தில் நம்ம சேர்மேனோட சீக்ரெட் ஃபண்டை நம்ம ஜாங் ஒரு இடத்துக்கு மாத்திருப்பான்ல, இவங்களுக்கே தெரியாம அந்த பணம் இருக்கிற இடத்த இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஜாங்குக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எப்படியோ இவங்களுக்கு விஷயம் தெரியுது, தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தாயா அதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த சீனே இங்க இல்ல. அப்படியே அழுகாம எப்படியோ நம்ம பையன் கிட்ட இருந்து நமக்கு பணம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க எமோஷனலே ஆகாம இருக்கிறத பார்த்தா நம்ம ஜாங்கு கிட்ட வந்து இவங்க அதிகமா பேசிட்டே இருந்தாங்கல்ல, எனக்கு நீ தான் முக்கியம், உனக்காக தான் நான் அந்த சேர்மேனோட வீட்டில் 20 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே சுத்த பொய்ன்னு தெரிய வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாளா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குயின்ஸ் கம்பெனியே மொத்தமா கைக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆசையே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைனோட பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த சைல்ட்ஹுட் போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இறந்து போன அவங்களோட பையன் இருக்காங்கல்ல, அவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இந்த ஸ்கூல் படிக்கிற குரூப் போட்டோவை பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலா இப்போதான் இவங்களுக்கு உண்மையே தெரிய வருது. அதாவது இதே குரூப் போட்டோவை நம்ம ஹீரோவோட அம்மா வீட்லையும் பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லியிருப்பாங்க, என்னோட பையனுக்கு நீச்சல் பயங்கரமா தெரியும், அன்னைக்கு கூட ஒரு பொண்ணை அவன் காப்பாற்றினா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி அவங்க அப்போ சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ அதே ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் போட்டோ இதில் இருக்கிறத பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம அன்னைக்கு போன நேரத்தில் தான் என்னவும் அவன் ஸ்கூல் ட்ரிப்புக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ என்னோட பொண்ணு ஹைன் தண்ணியில் மூழ்கி சாக போகும்போது என்னவும் தான் காப்பாத்திருக்கானா. ஸோ அப்படின்னா அது என்னோட இறந்து போன பையன் கிடையாது, அவன் தான் ஹைனை காப்பாற்ற போய் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஹைன் மேலே எவ்வளோ நாளாக கோவமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக தெரிய வருது. இதை இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஆன்ட்டி வேற வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம என்னவும் வந்து சீரியஸாக இருக்கான் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அடிச்சு பிடிச்சி போகிறாங்க. இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படியே ஒரு மாதிரி பதற்றமாக வந்து பார்க்கும்போது அங்கே ஹைன் வேற அழுதுகிட்டு இருப்பாளா. உடனே அவகிட்ட வந்துட்டு என்னவுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ என்னன்னா நீங்கள் 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு தான் பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு இல்லை. ஹே நாங்கள் தான் என்னவோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓ வாங்க ஆன்ட்டி வாங்க அங்கிள், அவனோட முதுகில் புல்லட் இறங்கி இருக்கு, இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாமே என்னால தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இவ அழுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கே மனசு கேட்கல. அப்படியே ஹக் பண்ணிட்டு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹைனோட அம்மாவும் என்னவோட அம்மாவும் தனியாக உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹைன் தண்ணியில் விழுந்து சாகிற மாதிரி இருக்கும்போது என்னவோ தான் அவளை தண்ணியில் குதிச்சு காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இவங்க கிட்டையும் சொல்லும்போது அவங்களும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க 2 பேரும் கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க என்னன்னா நம்ம ஜாங்கோட பேர்ல இருந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு மாத்திட்டாங்க. இதனால அந்த குயின்ஸ் கம்பெனில நம்ம ஜாங்குக்குன்னு ஒரு சில ஷேர்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அது எல்லாமே இப்போ இவங்க பங்குக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் ஃபண்டும் இப்போ இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பெனியை முழுமையா இவங்க பேர்ல மாத்தினதுக்கு அப்புறம் அந்த குயின்ஸ் கம்பெனியை கிடைக்கிற லாபத்துக்கு வேற யாரோ ஒருத்தங்களுக்கு வித்துட்டு இவன் இந்த நாட்டை விட்டே போற மாதிரி பிளான்ல இருக்கா. இந்த பிளான் எல்லாத்தையுமே அவ தன்னோட லாயர் கிட்ட சொல்லும்போது அவர் என்னன்னா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. பெத்த பையன் இறந்து போயிருக்கான், அதை பத்திலாம் கவலைப்படாம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னே இருக்கா, இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சொல்றாரு அவனோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நாங்க அவனுக்கு ப்ராப்பரா எல்லா ஆப்ரேஷனுமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் அவன் கொஞ்சம் மயக்கமான ஸ்டேஜில் இருக்கான், கண் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கு. அப்பாடி எப்படியோ அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாங்கோட அம்மா தனக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மேனை கொண்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய டேபை வந்துட்டு இவங்க தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எதிராக எந்த வித ஆதாரமும் கிடையாது, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குயின்ஸ் கம்பெனியை வித்துட்டு வேற எங்கேயாவது போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பணவெறி பிடிச்சதான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னன்னா ஹீரோ பக்கத்திலே தான் உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுல இருந்து எங்கேயுமே போறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. டேய் எப்படா எந்திரிப்பா, சீக்கிரம் எந்திரிடா, எனக்கு உன் கூட பேசணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே சில ஆக்டிங்லாம் வேற போடுறா. ஐயோ எனக்கு வேற மயக்கம் வர மாதிரி இருக்கு, நான் சரியா சாப்பிடல, எந்திரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோவும் கண் முழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. ஸோ அப்படியே அவங்ககிட்ட சாரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நான் உன்னை ஈஸியாக மறந்துருக்க கூடாது, என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சுற்றி இருந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கண் முழிச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணி உங்களுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்காது இல்லை, ஆக்சுவலாக நான் தான் என்னோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கோம் அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க, உங்களை என்னவோ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் தெரியுமா, நேற்று அவன் உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி கூட அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த நிலைமையில கூட அந்த பைத்தியக்காரன் உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது
பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா. ஸோ அவனை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. அவன் எனக்காக எந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டு அந்த மெமரிஸ்லாம் இருக்கும்போது ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாள்ல, அந்த டைரியில் லாஸ்ட் பேஜில் ஏதோ நீ எழுதி வச்சிருக்கா, அதை வந்து படிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஹீரோ படிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்கா. என்ன ஆனாலும் சரி நீ ஹைனை மட்டும் விட்டு போயிடாதரா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பா. ஸோ இதை படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளோட பேக்கில் அந்த டைரியை வச்சுட்டு பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது பேக்குக்குள்ளே வச்ச டைரி டேபிள் மேலே இருக்கு. இவளுக்கு நான் ஒன்றுமே புரியல. மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த கடைசி பேஜை பார்த்தா அதில் நம்ம ஹீரோ வந்து எழுதியிருக்கான், ஒன்றும் பயப்படாத செல்லக்குட்டி, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் போது இவளுக்குன்னா செம்ம ஷாக்கு. இதே மாதிரி தான் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்ப ட்ரை பண்ணும்போது அப்படியே அவனும் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே இருக்க மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி எழுந்திருப்பான். ஏய் நடிக்காதரா, இப்போ நீ தானே எந்திரிச்சு இதெல்லாம் எழுதுன அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே எழுதலையே அப்படின்ற மாதிரி அவனும் நடிச்சிட்டு இருப்பான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த ரூம்குள்ளே இருக்கும்போது அப்படியே வெளியில இருந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு எப்படியோ ஹைனாவோட பழைய மெமரிஸ் எல்லாம் மறந்துருந்தா கூட மறுபடியும் நம்மளோட பையனையே லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அவரோட ஃபர்ஸ்ட் பையனை வந்துட்டு குடும்பத்திலேருந்து விலக்கே வச்சிருந்தாருல, அவர் வந்து இப்போ நம்ம தாத்தாவோட சமாதிக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அவரு. அப்பா நான் உங்களுக்கு பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கப்புறம் இது நம்மளோட குடும்பம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியையும் நம்மளோட கம்பெனியையும் அந்த ஜாங்கோட அம்மா கிட்ட இருந்து நான் மீட்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்மளோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே கூடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குயின்ஸ் கம்பெனியில் இப்போ முக்காவாசி ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் அம்மா பேரில் தான் இருக்குது. எப்படின்னா நம்ம ஜாங்கோட பேரில் கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் அதில் இருந்திருக்கும். அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அவங்களோட பேருக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தாவோட சீக்ரெட் ஃபண்ட் இருந்துச்சுல்ல, அதான் லாஸ்ட்டாக நம்ம ஜாங் ஒழிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து இவங்க அதை எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த பணத்தை யூஸ் பண்ணி இவங்க அந்த கம்பெனிலே நிறைய ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்குறது சட்டப்படி ரொம்பவே தப்பு. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் தான் வாங்கணும், அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களே வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வாங்கியிருக்கிறது இல்லீகல். ஸோ இதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஆதாரத்தை ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நில மோசடி வழக்குலையும் நிறைய மக்கள் அவங்க ஏமாத்திருக்காங்க, அந்த பழியையும் நம்ம மேலே தான் தூக்கி போட்டிருக்காங்க. அதை நிரூபிக்கிறதுக்கும் நமக்கு ஆதாரம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் இருக்கால, அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜாங்கோனோட அம்மாவும் பண்ண சில இல்லீகலான வேலை எல்லாத்துக்குமே இவங்க தான் துணையா இருந்திருப்பாங்க. அதனால நம்ம கிரேஸ் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசாம நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்ல ஜாங்கோட அம்மாவுக்கு எதிராக பேசிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவளும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்டி நம்ம நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நம்மளும் ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சா நம்மளையும் தூக்கி ஜெயிலில் போடுவாங்கன்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம பண்ண தப்பு எல்லாத்துக்குமே இதான் நமக்கு ஏற்ற தண்டனை. ஏன்னா இந்த தப்பெல்லாம் நான் பண்ணதை நினச்சிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கிரேஸும் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம கிரேஸ் வந்து நல்லவ தான், ரொம்ப நாளா இவங்க பக்கத்துல தான் இருந்திருக்கா. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து ஒரு டைரி வந்திருக்கும்ல, அதை கூட நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு படுற மாதிரி இவ தான் வச்சிருக்கா. அப்பதான் அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜாங்கம்மாவுக்கு எதிராக பேசி ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நம்ம ஹாங்கும் வந்துட்டு என்ன ஜெயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளும் எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நம்ம ஹாங் அதை கேட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பானா. ஆனா இவ வந்துட்டு எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஃபிளாஷ்பேக்கையும் சொல்றா. ஆக்சுவலா நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் லவர், சின்ன வயசுல நீ ஸ்கூல் படிக்கும் போது உன்னோட பேக்ல ஒரு பொம்மையை மாட்டிட்டு வருவல்ல, அதை உன்னோட ஞாபகார்த்தமா நான் தான் எடுத்துக்கிட்டேன், இங்க பாரு என்கிட்ட இருக்கு, இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டும் போது இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் நான் தானா, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்னோட லைஃபை இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கூட, நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே கோர்ட்ல ஒத்துக்கிட்டு எனக்கு தகுந்த தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு மனசே கேட்கல, இருந்தாலும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இந்த ஹியரிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஜாங் பாத்தீங்கன்னா தாத்தாவை மாட்டி விடுறதுக்காக ஒரு பண மோசடி கேஸ் அவர் மேல ஏற்பாடு பண்ணி போட்டிருப்பான்ல. ஸோ அதுக்கு காரணம் ஜாங் தான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஆளை வச்சு நில மோசடி கேஸையும் ஏற்பாடு பண்ணி அதை எங்க ஃபேமிலி மேலேயும் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே அவன் கொடுத்துட்டான். ஸோ இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே உடனே நம்ம ஜாங்கோட அம்மாலாம் செம்மையா அழுது ஆக்டிங் விடுறாங்க. அட கடவுளே, என் வயிற்றுல பிறந்த பையனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணணும், அவன் எதுக்காக என் வயிற்றுல பிறந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு எவிடன்ஸா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன 20 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாங்க ஹாங்குக்கு ஒய்ஃபா. அது மட்டும் இல்லாம ஜெர்மனில ஹைனையும் என்மூவியும் போட்டு தள்ளுறதுக்காக இவங்க தான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இல்ல அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதே சாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹைனே எந்திரிச்சிட்டு ஒரு சாட்சியா பேசிட்டு இருக்கா. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா இன்னைக்கு நம்ம ஜாங் சாகிறதுக்கு முன்னாடி அவ அம்மா கூட பேசிட்டு இருந்திருப்பான்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரையும் கொல்ல பாத்தீங்க போட்ல ஓட்டையை போட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசியிருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் இறந்து போனதுக்கு இவங்க தான் காரணம், ஏன்னா இவங்க தான் அந்த போட்டை டேமேஜ் பண்ணி வேணும்னே எங்களை அதில் அனுப்பி விட்டுருக்காங்க
இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இது வந்து அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கா இருக்குது. ஈவன் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் ரொம்ப ஷாக்கு. அப்படின்னா அது தற்செயலா நடக்கலையா, இவ தான் கொன்றிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இல்ல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சாதிச்சுட்டே இருக்கும்போது கடைசியா இவங்க ஒரு கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம சேர்மனை இவங்க சாகடிச்சிருப்பாங்கல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க. அப்படின்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்கோட அம்மாக்குன்னா ஒண்ணுமே புரியல. நான் தான் அந்த டேபை தூக்கி தண்ணியில போட்டல, அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா நம்ம கிரேஸ் தான் ஒரு ஆளை வச்சு நம்ம ஜாங்கோட ரூம்ல இருந்த அந்த டேபை வந்துட்டு மாத்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த உண்மையான வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்கக்கூடிய டேபை நம்ம ஹீரோ கிட்டையும் வந்து கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆதாரம் இங்க வந்து சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஆதாரமே போதும் இவ வந்துட்டு ஒரு கெட்டவ அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு. அதனால பாத்தீங்கன்னா இவ பண்ண எல்லா தப்புக்கும் இவளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்குறாங்க. அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போகும்போது கூட நான் இந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். பட் அவங்களாம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு மறுபடியும் அந்த குயின்ஸ் கம்பெனி கிடைச்சிருச்சு. எல்லாருமே மறுபடியும் அவங்க பொறுப்புக்கே போயிடுறாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா பாவம் நம்ம ஜாங்கோட அம்மா தான் ஜெயிலில் இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற கைதிகள் எல்லாருமே போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க இவங்கள. இன்னொரு பக்கம் நம்ம கிரேஸும் ஹாங்கோட ஒய்ஃபும் கூட அவங்க கெட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களுக்கும் ஒரு தகுந்த தண்டனை கிடைக்குது. ஸோ மறுபடியும் எல்லாருமே அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே திரும்புறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் புக் பண்ணிருக்கான். இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினும் ஓஹோ அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ வரைக்கும் லவ் பண்ற மூட்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்படி தோணுது, அவன் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கானா கண்டிப்பா எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நேரம் ஆகிட்டே இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் கடுப்பாய் நம்ம ஹீரோவுக்கே டைரக்டா கால் பண்ணிடுறா. என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு ஹோட்டல்ல என்னோட டீம் ஆட்கள் எல்லாருக்குமே பார்ட்டி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அப்படின்னா நீ எனக்காக அந்த ஹோட்டலை புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ கோவத்தோட வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல வால்ல ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் இருக்கும். அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு மெமரியே ஞாபகம் வருது. அதாவது இவங்களோட குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்காக இவங்க ஒரு ரூமை ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அதோட திங்ஸ் எல்லாத்தையுமே இவ காலி பண்ண சொல்லியிருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான் எதுக்காக இப்போ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்ற அப்படின்னா உனக்கு நம்ம குழந்தை இறந்து போனது நினைச்சு கவலையே இல்லைல்ல, நீ மறுபடியும் எப்பயும் போல அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பயங்கரமா திட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சே இருப்பாங்க. ஸோ இந்த மெமரிலாம் ஞாபகம் வரும்போது அவளுக்கே தெரியுது அப்படின்னா இந்த விஷயங்களால தான் நாங்க ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா எங்க பாரு இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்தவித சண்டையும் வரவே கூடாது, அப்படி எதனா வந்துச்சுன்னா கூட நம்ம அதை உடனே பேசி தீர்த்துடணும் சரியா, எனக்கு இப்பதான் அந்த பழைய மெமரி எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, நம்ம எதனால ஃபர்ஸ்ட் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம்னா கொஞ்சமாவது பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல. எனக்கும் குழந்தை போனது நினைச்சு வருத்தமா தான் இருந்துச்சு, ஆனா நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதனால தான் எனக்கு குழந்தைய பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயும் என்னை விட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம உடனே பேசி தீக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே 2 வருஷம் போகுது. தண்டனையை அனுபவிச்சுட்டு நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் இருக்கால அவ அப்படியே ஜெயில விட்டு வெளியே வரா. இப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹாங் பாத்தீங்கன்னா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பயங்கரமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட குழந்தையும் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஸோ நம்ம கிரேசி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏமாற்றமா போயிருது. நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு போகும்போது நம்ம ஹாங் கூப்பிடுறான், என்னோட அம்மா உங்களையும் தான் கூப்பிட்டாங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவளுக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாடி எப்படியும் நமக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்கா. அடுத்து நம்ம ஆன்ட்டி இருக்காங்கல்ல அவங்க எப்படியோ அந்த பாட்டியோட பையனை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 டைவர்ஸ்க்கு அப்புறம் எப்படியோ அவங்களோட கரெக்டான புருஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்திருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்துல அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு தான் சொல்றா. அவங்களும் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு திட்டுறாங்க. எதுக்காகனா இவளோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணும்போது ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும்ல, அவங்களுக்கு வந்துட்டு 60 வயசு இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அசிஸ்டண்டா இருக்காங்க. அதனால தான் அவருக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்க அட்டன் பண்ணி அதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் இவளுக்கும் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அப்புறம் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இவங்கலாம் ஜாலியா அப்படியே வில்லேஜ்ல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடைசி பகுதியை என்னடா இது எல்லாருமே காட்டிட்டு இருக்காங்க, மெயினான ஆட்களை காட்ட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கடைசியாக காட்டிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி டேட்டிங்காக ஜெர்மனிக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல, அந்த இடம் எல்லாத்தையுமே நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கறாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா. நம்ம ஹீரோவும் அப்படியே வயசான தோற்றத்தோட இருக்கான். இந்த நிலைமையிலேயே நம்ம ஹீரோயின் கூட வாழும்போது இவன் நிறைய இடத்த சுத்தி பார்த்திருப்பான்ல, அந்த எல்லா இடத்துக்குமே போறான். அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தி நினைச்சுக்கிட்டு சுத்தி பார்க்கறான். அப்புறம் கடைசியா அங்க ஒரு கல்லறை இருக்கும், அது நம்ம ஹீரோயினோட தான். அங்க வந்து இவன் டெய்லியுமே பூ வச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு இப்படி ஒரு ஆள் வந்து பூ வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிரசன்ட்லயே ஒரு தடவை பார்த்திருப்பான். அதாவது நம்ம ஹீரோவும்
ஹீரோயினும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு வயசான ஆளு யாரோ ஒருத்தங்களோட கல்லறைக்கு வந்துட்டு அப்படியே பூவை வைக்கிற மாதிரி. ஸோ இப்பதான் நமக்கு தெரியுது அது நம்ம ஹீரோ தான். அவ அந்த பிரசன்ட் லைஃப்லயே ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய இந்த விஷயம்லாம் பார்த்துருக்கா. ஸோ இந்த மாதிரி கதை முடிகிற நேரம்னு பார்த்து அப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஃபேண்டசியாலாம் காட்டுறாங்க. அவளுக்கு அந்த டிசீஸ் இருக்கும்போது நிறைய கற்பனையா நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதுல இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட கல்லறைக்கே பூ வைக்கிற மாதிரி உண்மையா நடக்க போற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல. ஸோ இந்த மாதிரி ஹீரோ அவளோட கல்லறைக்கே பூ வச்சுட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறான். ஸோ கடைசியா இவங்க 2 பேரும் சுத்தி பார்த்தா ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் அவன் நிற்கும் போது நம்ம ஹீரோயினை அவனோட கண்ணுக்கு தெரியுறா. ஸோ இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ வந்துட்டு இப்போ சாக போறான். அதனால தான் அவனை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோயினும் இங்க வந்திருக்கா. இதை பத்தி கூட இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க பிரசன்ட்ல. அதாவது நம்ம சாகும்போது நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க நம்மளை வந்து கூட்டு போக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோவை ஹீரோயின் கூட்டு போக போறா. அதாவது இப்போ இவனும் சாக போறான். அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஃபேமிலி ஆட்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்ல ஜாலியா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போன மாதிரி நமக்கு இந்த எண்டிங்கை முடிக்கிறாங்க. ஸோ உண்மையாவே எனக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற ஸ்டோரி மாதிரி நார்மலா முடிக்காம இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் குட்டா காட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமாவில் பார்க்குறேன். தேங்க்யூ.